நெல்லை இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதாவின் சகோதரர் நயன் சிங் சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சியை பார்ப்போம். நயன் சிங் வாகினிலாவோட கடை நடத்திட்டு இருக்கோம்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த பிரச்சனையில் இருட்டுக்கடை பிரச்சனையை பொறுத்தவரை, இருட்டுக்கடைங்கிறது கிருஷ்ணசிங் என்கிறவரால் ஆரம்பிக்கப்பட்ட கடை. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான கடை. கிருஷ்ணசிங்க்கு அப்புறம் அவரோட பையன் பிஜில் சிங் அவர் நடத்தி வந்தார். கிருஷ்ணசிங்கு பிஜில் சிங் மட்டுமே வாரிசு, வேறு குழந்தைகள் கிடையாது. பிஜிலி சிங் சுலோச்சனாபாய் தம்பதிகளுக்கும் வேறு குழந்தை கிடையாது. என்னோட சிறு வயசுல இருந்தே பிஜிலி சிங் தான் என்னை ரொம்ப வளர்த்து வந்தார். நான் என் வீட்டில் இருந்ததை விட அவர் வீட்டில் இருந்தது தான் அதிகம். நான் இத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிற பைக் கூட அவர் தான் எனக்கு முதல்ல வாங்கி கொடுத்த பைக்கு. இன்னும் அவர் ஞாபகமாக தான் அதை நான் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அத்தையும் சரி மாமாவும் சரி, அவங்க வீட்டிலே நான் வளர்ந்த பையன். நான் இந்த சூழ்நிலையில் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி, பிஜில் சிங் அவர்கள் இறக்குறதுக்கு முன்னாடி, அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு சேர்ந்துருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நான் அந்த பொது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன். உயில் இருக்கிறேன். பழைய உயில் 1999 உள்ளது. அது காப்பி இருக்கு. ஆனா அது கோர்ட்டு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால கோர்ட்ல அதை தாக்கல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 2023 அதை நான் தாக்கல் பண்ணிட்டேன் கோர்ட்ல. எந்த மாதிரி இருக்காங்க? எந்த மாதிரி இருக்கு? ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. என்னோட தங்கைன்னு சொன்னீங்க, அதில் கொடுத்துட்டீங்க. அந்த நோட்டீஸ்லேயே என்னோட தங்கை பேச்சுவார்த்தை இதுவும் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லையா? பேச்சுவார்த்தைங்கிறது என்னன்னா, இதை எப்படி சொல்றது அப்படின்னா, மாமா காலத்துக்கு அப்புறம் அத்தைக்கு அவங்க நிர்வாகம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் உதவியாக நாங்களும் கூட இருந்தோம், எல்லாம் பண்ணோம். ஒரு காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தையும் இந்த சொத்தையும் அவங்க சாதகமாக பயன்படுத்தணும், அபகரிக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களோட இப்போ அவரோட சம்பந்தின்னு சொல்லிட்டு இருக்கிறாருல, அவர் யுவராஜ் சிங், அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. நம்புகிறோம் நாங்கள் சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாமல் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமாக, 88-90 வயது அவங்களுக்கு, அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு 2 வருஷ காலமாக யாரையும் சந்திக்க விடலை அவங்க வீட்டுக்குள்ள. கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுற்றி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடலை. அத்தைக்கு உடம்பு சரியாமல் கொரோனா காலத்தில் கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை சந்தித்து அவங்கள்ட்ட பேசி ஆறுதலாக வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையாக இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ளே வர விடாமல், எந்த சொந்தக்காரங்களையும் அவங்கள சந்திக்க விடாமல் பண்ணிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை இல்லை. இன்னும் அவங்கள அந்த கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்களுக்கு அழைப்பு கிடையாது, நாங்களும் போகவும் இல்லை. திடீர்னு இவ்வளோ நாள் நீதிமன்றத்தில் இது வழக்கு இருக்கு, நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ திடீர்னு இந்த சம்பவம் வரதுக்கான என்ன காரணம்? திடீர்னு செய்தியாளர் சந்திப்பதற்காக என்ன காரணம்? அந்த உயிரை பொறுத்தவரை மாமாவுக்கு அப்புறம் அத்தை அறிவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்கு உங்களுக்கா அவங்களோட அம்மாவுக்கு இல்லை எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியாக இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனால தான் 23 நான் அதில் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கிறாரு. OS நம்பர் 403ங்கிற ஒரு இதில் 2023 அதை தாக்கல் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் நீதிமன்றத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சிட்ருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கும் போகக்கூடாதுங்கிறதுனால நாங்கள் அமைதியாக சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். கடையை நடத்திருந்தவர் ஹரிசிங் ஆகட்டும், அது கூட உங்கள் அத்தை ஆகட்டும், 2 பேரும் உயிரிழப்புலையும் மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் தங்கச்சியோட சம்பந்தார் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அதில் மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் குற்றச்சாட்டி இருக்கார். சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு. அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும். அதை விசாரித்து அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும். ஒருவேளை
அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும் துணையாக இருந்திருப்பார். அவரோட தூண்டுதல் பேரெல்லாம் மற்றெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க இங்கே. இல்லை, அப்போ ஒட்டுமொத்தமாக யுவராஜ் சிங் மேலே அந்த இதை புகாரை சொல்கிறீங்க. நான் யுவராஜ் சிங் எந்த புகாரையும் சொல்லலையே. இல்லை, அவரும் நீங்கள் சொல்கிற பார்த்தா அவருக்கு உடந்தையா யுவராஜ் சிங்கும் இருந்தால் அப்படி தான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட யுவராஜ் சிங்கிறவர் பேசுறது வேற, நீங்க சொல்றது வேற. நீங்க பொறுப்பாளர், நீங்க நல்லா இல்ல என்னன்னா ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு மட்டும் தான். என்னோட ரெஸ்பான்சிபிள் வந்து இந்த கடையும் சொத்தும் என் பேர்ல கொடுத்துருக்காங்க, அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நண்பர் அவர் அந்த கேள்வி கேட்டதுனால என்ன தெரிஞ்சதோ அதை நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் தனிப்பட்ட முறையிலையோ நான் தனியாவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லைன்னு அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படிங்கும்போது நான் ஏன் அவர் புகார் கொடுக்கணும்? அவர் வைக்கிற குற்றச்சாட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க உங்க தங்கை மேல என்ன சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க, இதுல தங்கை மேலேயோ இதுலையோ சந்தேகங்கிறது இல்லை. அது காவல்துறை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரட்டும், விசாரணை பண்ணி அது என்ன உண்மையோ அந்த உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.